என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களால் நான் இருக்கின்றேன் குழந்தையே. மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்கின்றேன் தங்கமே. உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலக பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையே, என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை. உனக்கான நிழலில் நான் உன்னை வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில் தான் என் நிம்மதியும் இருக்கின்றது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே. கலங்காதே. என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தும் பொடி பொடியாகப் போகின்றது. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது. நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே. அழுதது போதும் தங்கமே. எவரவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். துணிந்து நில். துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கோபத்தினால் 10 நோய்களை உண்டாக்கலாம். ஒரு சிரிப்பினால் 100 நோய்கள் குறையும். கோபத்தை தவிர குழந்தையே. இலைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உதிர்ந்தாலும் துளிர்ப்பதை. விதைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். புதைந்தாலும் முளைப்பதை. அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான். நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் என் பாதங்களை நமஸ்கரித்துவிட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து. உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் குழந்தையே. கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனைத்தான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். அதுதான் கடன் குழந்தையே. உன்னுடைய தவறுகள் உன்னால் மட்டுமே வந்தது. அதனால் வேறு யாரையும் உன் தவறுக்கு காரணம் சொல்லாதே. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய 3ம் மனிதனை வீணாக்கிவிடும். யாரை போலவும் வாழாதே. இதுதான் நான், இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்துவிட்டு போ. திருப்தியாக இருக்கும் உனது வாழ்க்கை. மனிதனின் சில நிஜ முகங்கள். கடமைக்காக சில முகம், தேவைக்காக சில முகம், காரியத்திற்காக சில முகம், ஒட்டுறிஞ்சியாக சில முகம். இவர்களுடன் தான் நாம் பயணிக்க வேண்டும். முடிந்தவரை விலகி வாழ்வதே வாழ்க்கைக்கு நல்லது. நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு குழந்தையே. யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை காலம் மட்டுமே காட்டும். உனக்கு பேராசை இருந்தால் போதும். உன்னை யார் வேண்டுமானாலும் மூளை செலவை செய்யலாம். என்னை மிகுந்த உள்ளன்போடு வழிபடுவோர்க்கு மனம் சமநிலையையும் அமைதியையும் பெறும். மேலும் என் நாமத்தை உச்சரித்து எதிர்மறையானவற்றை விலக்கி நன்மைகளை தரும் நேர்மறை ஆற்றல் பெருகும். அழகான முகம் வயதாகி போகலாம். கட்டுக்கோப்பான உடல் இழக்கப்படலாம். வைத்திருக்கும் வசதிகள் கூட காணாமல் போய்விடலாம். ஆனால் மனதால் அழகானவர்கள் மரணம் வரை சிறந்தவர்களே. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். எதையும் சாதிக்க விரும்பிய மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை குழந்தையே. இருப்பதில் நீ திருப்தி அடையாமல் வேறொன்றிற்கு நீ விருப்பப்பட்டால் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாகத்தான் இருக்கும். தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. தன்மானத்தோடு வாழ்கின்றேன் என்று பெருமைப்படு குழந்தையே. நான் இருக்கின்றேன், கவலை வேண்டாம். இந்த வார்த்தைக்காக எத்தனை இதயங்கள் ஏங்கி தவிக்கின்றன இந்த உலகில். கலங்காதே தங்கமே. உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இந்த உலகில் எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே.
உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே. அன்பு குழந்தையே, எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்து விடாதே. நீ இழந்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். பொறுமையின் வழியே நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தால் அன்பானவர்களுக்கு விட்டுக் கொடுங்கள். ஆனால் எந்த காரணத்திற்காகவும் அன்பானவர்களை விட்டுக் கொடுக்காதீர்கள். யாராலும் இரும்பை அழிக்க முடியாது, ஆனால் தானே துருப்பிடித்து தன்னை அழித்துக் கொள்ளும். அதேபோல் ஒரு நபரை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் அவரது சொந்த மனநிலையானது அதை கண்டிப்பாக செய்ய முடியும். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் குழந்தையே. நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு ஒரு சிறிய வட்டத்திற்குள் உன் பிரார்த்தனையை அடைத்து விடாதே. எனக்கு எது நல்லதோ அதை தாருங்கள் என்று உன்னை கடவுளிடம் அர்ப்பணித்துவிடு. எல்லாம் நல்லதே நடக்கும். பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது குழந்தையே. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் அல்லது சாயி 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 என்று கூற பழகு. அனைத்தும் சரியாகும். நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. இன்றைய நாள் நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். மாற்றங்கள் யாவும் காயத்தின் முடிவிலே தொடக்கம் பெறுகின்றன. வாழ்க்கையில் அதிக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். புத்தகத்தில் அல்ல, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களிடம். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கையை கடக்க உதவுகின்றன. புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் புன்னகையோடு கடந்து செல்பவரை சரித்திரம் படைக்கின்றனர். எண்ணத்திற்கேற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது நலம் குழந்தையே. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே. கோவிலுக்கு சென்று தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் கோவிலுக்கு சென்றதற்கு சமம். உங்களிடம் கோபப்படுபவர்களிடம் நீங்களும் கோபப்படாதீர்கள். கோபம், அக்கறை, அரவணைப்பு இதெல்லாம் உரிமை உள்ளவர் மீதே வரும். உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக் கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவரை என்றுமே தேடி அலையாதே. ஏன், நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். பயந்தவன் தினம் தினம் கவலையோடு போராடுவான். துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுவான். தொலைத்ததை தேடுவதை விட்டுவிடு. இருப்பதை தொலைத்து விடாமல் பார்த்துக்கொள். எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு. எல்லாமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. துணிச்சலை வளர்த்துக்கொள். ஏனென்றால் துணிச்சல் தான் உன்னை முடிவுகளை எடுக்க வைக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும். உயர பறக்க ஆசைப்பட்டால் உழைக்க கற்றுக்கொள். சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கற்றுக்கொள். எதை உன்னால் முடியவே முடியாதென கேலி செய்யப்பட்டாயோ அதையே உன் அடையாளமாய் மாற்றிக் காட்டு. எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சி எடு. முயற்சி எடுக்காமல் எங்கும் எதுவும் சாத்தியப்படாது குழந்தையே. யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு மிதிவண்டி மட்டுமே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம். தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனை சிறந்த மனிதன் ஆகின்றான். உன்னை நீ இழந்து விட்டால் உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாத குழந்தையே. மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும். இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல, வழி நடத்தி செல்வதற்காக. என் தங்கமே, நம் கூட இருப்பவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எடுக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள் கூட
நம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும். 1000 பேரை கூட எதிர்த்து நின், ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் குழந்தையே. இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இந்த நிமிடமும் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும் என்று சாதாரணமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன. கலியுகமாயிற்றே. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே. விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. குழந்தையே, உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவன் ஆவாய். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான். கடந்து போ, இல்லை கண்டு கொள்ளாமல் போ. அவ்வளவு தான் வாழ்க்கை குழந்தையே. தர்மம், உண்மையான மகிழ்ச்சி நாம் சம்பாதிக்கும் பணத்தில் இல்லை, அதில் எவ்வளவு தர்மங்களை செய்கின்றோம் என்பதில் அடங்கி இருக்கின்றது. நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே மிக முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே. உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகளே. ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு, ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. கடந்து போ, ஆனால் கற்றுக்கொண்டு போ. அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பாக இரு. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையால் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பாவத்தை சேர்த்தவன் பணக்காரன், பாசத்தை சேர்த்தவன் பைத்தியமாகி விடுகின்றான் இந்த கலிகாலத்தில். அன்பு குழந்தையே, இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. உண்மையான அன்பு உள்ளவர்கள் விலகி செல்ல விரும்புவதில்லை, விட்டு கொடுத்தே செல்கின்றார்கள். அன்பை மட்டுமல்ல, அனைத்தையும் தான். எல்லா பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றன. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பவற்றை அமைதியாக கவனிக்க தொடங்கினாலே நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் குழந்தையே. எல்லாமே கைவிட்டு போகின்றதே என்று கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விழுகின்றது மரம். அதற்காக மரம் வருத்தப்படுவதில்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு குழந்தையே. சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக விலகிவிடுவதே நல்லது. பொய் பேசும் திறமையை வைத்துக்கொண்டு பலருடைய வாழ்க்கையை எளிதில் நாசம் செய்கின்றார்கள் சில போலியான உறவுகள். இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு தங்கமே. அமைதியால் விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடித்தானாகவே வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அன்புடனும் உண்மையுடனும் என்னை அழைப்பவர்களுக்கு அருகில் எப்போதும் நான் இருப்பேன். உங்களின் தேவைகளுக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்விலும் விளையாடாதீர்கள். அதைவிட துரோகம் எதுவும் இல்லை. யார் முதலில் பேசுவது என்ற தலைகணத்திலேயே பலர் பேசாமலே பிரிந்து விடுகின்றனர் இக்காலத்தில். எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பார்த்த சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட கடவுள் கொடுத்த பொற்காலம். உழைத்துக் கொண்டே இரு. அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்தே தீரும். நான் இருக்க பயமேன் குழந்தையே. உனது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் விரைவில் யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். கலங்காதிரு. யார் மீதும் நீ வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து செல் குழந்தையே. பிரார்த்தனையை கோவிலுக்கு உள்ளே வை, கருணையை கோவிலுக்கு வெளியே வை. தன்மானம் இழந்து எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்தில் உன்னை வைக்கின்றார்களோ
அதே இடத்தில் அவர்களை நீ வைத்திடு. உன் சுயமரியாதை மட்டுமே உன் தகுதி. தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சியுங்கள். அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு வேறெதுவும் இல்லை. மரண வாயிலில் நின்றால் கூட எதிரி முன் அழாதே. அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன் அழுகைத்தான் என்பதை புரிந்து கொள். கசப்பான வேப்பம் பூவிலிருந்தும் தேனீக்கள் தேனை எடுப்பதில் தவறுவதில்லை. சில கசப்பான அனுபவங்கள் நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தர ஒருபோதும் தவறுவதில்லை. தவறை மறந்து விடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது குழந்தையே, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. மனம் குழப்பமாக இருக்கும் போது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் போது தைரியமாக இரு. பொறுப்புகளை உணர்ந்து கொண்டாலே வாழ்க்கையில் தெளிவும் நம்பிக்கையும் தானாக பிறக்கும். அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும். பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும். ஊருக்கே வெளிச்சம் தர ஆளானப்பட்ட நிலவுக்கே அமாவாசை என்ற ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் போது நம் வாழ்க்கை எல்லாம் எம்மாத்திரம் குழந்தையே. அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு, ஒருவரை பின்பற்று. ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதையாவது கற்றுக்கொள். முகம் கழுவும் போதே தன் கண்ணீரையும் சேர்த்து கழுவிவிட்டு குழந்தைகள் முன் சிரிக்கும் பெற்றோர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவ்வுலகில். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே குழந்தையே. எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் நம்பிக்கை எனும் கை உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும். அன்பு குழந்தையே, உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது. உணவை அவமதிக்க கூடாது, உணவை வீணடிக்க கூடாது. உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும். உணவு தேவைப்படுவோருக்கு அது மறுக்கப்படக்கூடாது. இதுவே அன்ன நியதி. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் விலகி நின்றாலும் உங்களை விரும்பி வரும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என கேட்கும் வரை போராடு குழந்தையே. ஒரு நாளில் அனைத்தும் கிடைத்து விடாது, ஆனால் ஒரு நாள் எல்லாம் கிடைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.